ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். பயத்தம்பருப்பு பக்கோடா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயத்தம்பருப்பு ஒரு கப் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவு தான் தண்ணி ஊற்றிருந்தேன். ஊற்றி ஒரு ½ அன் ஹவர் ஊற விட்டுருக்கோம். கொஞ்சம் தான் தண்ணி தெரியுது பாருங்கள். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ ½ அன் ஹவருக்கு அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெறும் மூங்காலை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணியே சேர்க்காமல் வெறும் பயத்தம்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே பருப்பு இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சதுனால இந்தளவு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம அடுத்தது இதில் வெங்காயம்லாம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுக்கும். அதனால் நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்காமல் திக்காக அரைச்சிக்கணும். இப்போது நான் இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 2 சின்ன சைஸ் வெங்காயம் கொஞ்சம் நீல வாக்கில் தான் அரைச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே ½ டீஸ்பூன். ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் இதுவும் ½ டீஸ்பூன். தனியாத்தூள் ½ டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவோடு கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக கிள்ளி நம்ம எண்ணெயில் போட்டு பக்கோடாவாக பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கலந்த மாவை சின்ன பக்கோடாவாக போட போகிறோம். நல்லா கலர் மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். டேஸ்டியான பயத்தம்பருப்பு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமே நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ அப்பப்போ மழை வருது. இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடாக உடனே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.